சில குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா வீடியோ, டெய்லி 3 மணிக்கு எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு தேவையானதை மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வருவேன், வேறு எதுவுமே எடுத்து வர மாட்டேன். நம்மளோட அதாவது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, என்ன செய்யவே தெரியல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்க, வருஷம் ஏறுது, நம்ம வயசு நம்மளோட அதிகமாகவே ஏறுது. அது எனக்குலாம் ரொம்ப ஸ்பீடாக ஏற மாதிரியே இருக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தான் பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பெற்று அதுங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. என்னத்தை சொல்ல, பொறுப்பு கடனே பார்த்தீங்கன்னா அதை விட ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது. விலைவாசியை பார்த்தோன்னா ஜெட்டு வேகத்தில் போகுது. ஆனால் என் புருஷனோட சம்பளத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆமையை விட மோசமாக போகுது. வெளியில் சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. சொல்லுவாங்க தெரியுமா, மெல்லவும் முடியலை கொல்லவும் முடியலைன்னு சொல்லிட்டு. அந்த லெவலில் தான் நான் என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது போல். இதில் பட்ஜெட் போடுறதுக்குள்ளே இருக்கிற முடி எல்லாமே போயிடுது. இந்த முடியை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அதை விட மோசமாக போய்கிட்டு இருக்குது. என்னத்தை சொல்ல. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஹைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. நேற்று போட்ட வீடியோக்குள்ள ஒருத்தர் கூட ஹைப் பட்டனை தட்டலையாம்ப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்போ என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையாம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு காலையிலே சர்சல் அடிக்குது, யாரோ என்னை திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு நாளைக்கு 600 சம்பளம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து அனுப்பிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க, என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கான வீடியோ தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து மாதம் டெய்லி வந்து 600 சம்பளம், சேல்ரி வந்து 600. ஆனால் பிள்ளைங்களோட ஃபீஸ் வந்து 60,000 ரூபா, அப்புறம் நகைக்கு வர 70,000 ரூபா பேங்க்கில் வச்சுருக்காங்களா, சொந்த வீடு தான். அது எப்படிக்கா நான் வந்து ரன் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் டெய்லி 600 சம்பளம் வாங்குறீங்களா, அந்த 600 ரூபாயில் 250 ரூபா வந்து உங்களுடைய தேவைகளுக்கு வந்து எடுத்து வைங்க. தேவைகள்லாம் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இல்லை, அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷம் நினச்சிக்கோங்க. அந்த தேவைகளுக்கு மட்டும் எடுத்துங்க. தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடனுக்கு எடுத்து வைங்க. அதாவது நீங்கள் 70,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த கடனுக்கு அதுக்கு வந்து டெய்லி 150 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 26 நாளைக்கு 3,900 ரூபாய். என்னம்மா 26 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வாரத்தில் 4 நாள் லீவ் வருமா, ஞாயிற்றுக்கிழமை, அதனால அதை மட்டும் நான் கழிச்சிருக்கேன். அதை என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும், அப்படியே வச்சு பூஜை பண்ணக்கூடாது. உடனே அதை சீட்டை போட்டுருங்க. சீட்டு போடாட்டால் பேங்கில் போய் மாதம் கட்டிட்டு வந்துடுங்க. பேங்க் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் எங்கே பாருங்க, உங்கள் பக்கத்துலேயே பேங்க் இருந்துச்சுன்னா அவசரமே படாமல் டக்குன்னு போய் கட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி கட்டிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து வட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமே 70,000 ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ ஈஸியாக டக்கு நம்ம வந்து 1.5 வருஷத்துலேயே அதை நகை எல்லாத்தையுமே மீட்டரலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம செலவும் பண்ணிக்கிட்டே ஜாலியாக மீட்டரலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், 150 ரூபாய் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். மாதம் தேதி பிறந்த உடனே 3,900 ரூபாய் சேரும். எக்ஸ்ட்ரா கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபாய் போட்டு நீங்கள் வந்து அதை போய் கட்டிட்டு வந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு. ஏமா எப்போ கிளார் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குது ஸ்கூல் ஃபீஸு. இந்த ஸ்கூல் ஃபீஸ் எதுக்கு தான் எடுவானுக்கும் படுவானுக்கும் வளர்ந்துக்கிட்டே போகுதோ தெரியவே மாட்டேங்குது. அவனுக்கு ஸ்கூலை தான் வச்சு நடத்துகிறாங்களா, இல்லைனா என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடுங்குறாங்களானே தெரிய மாட்டேங்குது. நிறைய சிஸ்டர் வந்து புலம்புறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை விட நம்ம ஸ்கூலில் கட்டுற காசு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம வாங்கி திங்கிற காசை விட இவங்களுக்கு கட்டுற ஃபீஸ் தாங்க அதிகமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அதில் வந்து காவாசி கூட சாப்பிடாது. இப்போ வருஷத்துக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் அப்படிங்கும்போது நம்ம அதுக்காகவே தனியாக ஓட வேண்டியிருக்கு. தனுஷ் ஒரு படத்தில் பொண்ணு பார்க்க போயிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அவள் வந்து வெத்தலை பார்க்க போடுறாடா, நீ அதுக்காகவே வேலைக்கு போகணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மாசமான உடனேயே நம்ம வந்து துட்டு சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை வந்து கட்ட முடியும் போல். நம்மளே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுத்து உள்ளே வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்க்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க, இங்கே பாருங்க என் புருஷ சம்பளமே இவ்வளோ தான், நானே ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறேன், நீங்கள் சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு இழுப்பாங்க பாருங்கள். அப்போ தான் நம்ம மனசு அங்கே எங்கேயுமா பேய் மாதிரி சுற்றும். ஓ அவளே சேர்க்குறாள், நம்ம பிள்ளை நம்ம சேர்க்கக்கூடாதா அப்படின்லாம் நமக்கு தோணும். நம்ம அப்படிலாம் தோணி போய் தான் நம்ம நாசமாக போகிற காரணமே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன உடனே நம்மளும் அப்படி நினச்சிடக்கூடாது. நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைக்கு இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சேருங்க. இல்லைம்மா இது பெஸ்ட்டு இல்லை, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா படிக்கும், கவர்மெண்ட்லேயே இங்கிலீஷ் மீடியம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்படி சேருங்க. அக்கா இது நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் அதை எல்லாருமே சேர்த்துருவேன், என்னையுமே சொல்கிறேன். எனக்கே இந்த வானங்கிட்ட மைண்டு ஒரு 3 வருஷம் அப்படி தான் இருந்துச்சுன்னே வைங்களேன். இந்த ஒவ்வொருத்தராக என்கிட்ட சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 வருஷம் போட்டேன். 3 வருஷத்துக்குள்ள எனக்கு 1 லட்ச ரூபா பிடிங்கி போட்டான். அட பாவி, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் நகை எடுத்திருந்தேன், இந்நேரத்துக்கு நான் அந்த நகையை வச்சு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் என் மண்டையில் அறிவே வந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் சேர்த்தேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு தான் இப்போ 200 ரூபா டெய்லி எடுத்து வைங்க. சரிங்களா? டெய்லி 200 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா
மாதத்துக்கு 5200 வரும். அப்போது வருஷத்துக்கு 62,400, 60,000 ஃபீஸ் போக 2,400 உங்களுக்கு சேஞ்ச் ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 2,400 புதுசாக கரெக்டாக சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷமாக நான் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக எனக்கு கொடுக்குற நீங்கள் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2,400 ஆட்டை போட்டுருங்க. 60,000 ஃபீஸை கட்டிடுங்க. எப்படி ஓகேவா? ஈஸியாகிருமா? இப்போது நம்மளுடைய தேவைகள் இன்றைக்கி காலையிலேருந்து யாரும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. போய் உள்ள இங்கே யாருக்கு என்னை பிடிக்கலன்னு தெரியலையே. இப்போ தேவைகளுக்கு வந்து டெய்லி 250 எடுத்து வச்சுக்கோங்க. 250 நான் என்னமா செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுறாதீங்க. 250 என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கா? இங்கே பாருங்கள், டெய்லி சேலரி வந்து 600, 600 250 தேவைகளுக்கு, 150 கடனுக்கு, 200 ஸ்கூல் ஃபீஸுக்கு. ஓகேவா? இதில் உங்களோட தேவைகளும் முடிஞ்சிடும், கடனும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், ஸ்கூல் ஃபீஸும் கட்டி நீங்கள் ஈஸியாக டிப்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3மே நம்ம வந்து செய்யணும்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதில் சில பேர் வந்து சண்டேயும் நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் போனாங்கன்னா இன்னும் சூப்பரு. அது இல்லாமல் லீவ் எடுக்காமல் நம்ம வந்து அந்த வேலைக்கு வந்து போகணும். வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். லீவ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ அது இல்லாமல் நான் சொல்கிற பட்ஜெட், இந்த 250 பட்ஜெட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் காது குத்து, மொய், கல்யாண வீடு, அந்த இது இது அதெல்லாம் நான் இதில் வந்து எழுதலை. அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போனால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லையா இந்த 50 ரூபாயிலேருந்து இங்கே உருவி இங்கே போட்டிருங்க. இந்த பேனர்ஜியை உருவி இங்கே மாட்டி விட்டுருங்க. வேறு வழி இல்லை. இதில் 100 தான் சேர்க்கணும். இல்லைக்கா நீங்கள் சொன்ன தேவைகள் படியே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க தேவைகள் என்னென்னு காட்டுறேன். மளிகை வந்து 2000க்கு போட்டிருக்கேன். ஓகேவா? நான் நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2000 வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து மளிகை ஜாமான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே அதில் வந்து ஈஸியாக 1 மாதத்துக்கு ஓட்ட முடியும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பருங்க, ஈஸியாகவே ஓட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து கேபிள் வந்து 240 ரூபா. எங்கள் ஊர் சைடு 240 ரூபா, உங்கள் ஊர் சைடு என்னன்னு தெரியலை. அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. காய்கறி வந்து 800 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வில்லேஜில் இருந்தீங்கன்னா காய்கறி வந்து தோட்டம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் காய்கறி வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தருவாங்க. இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வந்து கடையில் 40 ரூபா 50 ரூபான்னா அந்த கட்டை போய் கேட்டிங்கன்னா 20 ரூபாய்க்கே தருவாங்க. ஸோ காய்கறி தோட்டம் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஓகேவா? அடுத்து ரீசார்ஜ் எப்படியும் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் நீங்கள் போடுவீங்க அப்படி தானேண்ணா. ஸோ அதனால் ஒரு ஆளுக்கு 250 ரூபா போடுங்க, ஒரு ஆளுக்கு 300 போடுங்க. இல்லையா ஒரு ஆளுக்கு 300, இன்னொரு ஆளுக்கு 200 போடுங்க. ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டோம்னா 1.5 வருஷத்தில் நம்ம நகை திருப்பிடுவோமா. அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் எவன் வந்து கேட்க போகிறான், ஒருத்தர் கேட்க போகிறது இல்லை. ஸோ 1 வருஷம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரீசார்ஜ் வந்து குறைச்சிக்கோங்க. டெய்லி 1 GB தான் பார்க்கணும், வேறு பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே போதும் தாராளமாக. ஏன்னா பிஎஸ்என்எல் இந்த மாதிரி சிம்முக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே 200 ரூபா தாங்க. இப்போ எனக்கு வந்து ஐடியா சிம் எனக்கும் 200 தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே போதும். எனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான். மிச்சம் என் வீட்டுக்காரர் 8 மணிக்கு நைட்டுக்கு வருவார். அவர்கிட்ட இருந்து நெட்டை உருவி நான் வந்து பார்த்துக்கிடுவேன். இந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணுற பார்த்தீங்களா, இது எல்லாமே என் புருஷனோட உழைப்பில் வந்தது தான். ஏன்னா அவரோட நெட்டை தான் நான் ஆட்டை போடுவேன். அவருக்கே தெரியாமல் சுட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதாவது பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? அந்த 1 வருஷத்துக்கு மட்டும். அடுத்து பால் இல்லாமல் முடியாது. 900 ரூபாய். இந்த பாலுக்கும் நான் வந்து என் வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். எப்படி வந்து இந்த பாலுக்கு வந்து நம்ம பால் செலவை கம்மி பண்ணிவிட்டு இதே ஸ்ட்ராங்கை வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து உள்ளே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாக்கா சொன்ன மாதிரி நாட்டு மாட்டு பாலில் மட்டும்தான் கால்சியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கழுதையும் கிடையாது. நாட்டு மாட்டு பாலை விட அதிகமானது கேப்பை, கம்பு, இது எல்லாமே. கேப்பைன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ராகி தான் சொல்கிறேன். ராகி மாவில் வந்து கால்சியம் வந்து பல மடங்கு இருக்குது. அப்புறம் கம்பு மாவில் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குது. ஸோ எதில் தான் நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து செஞ்சாலே போதும். நான் பாலில் தான் வருவேன், நாட்டு மாட்டு பாலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் வரதை நம்பி அதெல்லாம் வாங்காதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பால் பாக்கெட்டை குறைச்சிக்கிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இந்த பால் பாக்கெட் குறைக்கிறதுல நான் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டேன். இப்போ நான் டெய்லி 1 லிட்டர் வாங்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் நான் 1 லிட்டர் வாங்க மாட்டேன், 1/2 லிட்டர் தான். சரி இதுக்கே வருவோம்ப்பா. டெய்லி 1/2 லிட்டர் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த 1/2 லிட்டரு ஒரு 4 நாள் வாங்கிட்டே இருப்பீங்க. 5ஆவது நாள் இன்றைக்கி வேண்டாப்பா ஒரு சூப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் சூப்பை போட்டிங்கன்னா அந்த பால் பாக்கெட்டுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. இல்லை இன்றைக்கி வந்து நம்ம கம்பு பால் செய்வோம், இல்லை ராகி பால் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு 2-3 நாள், வாரத்துக்கு 2-3 நாள் போட்டிங்கன்னா அப்போ 2-3 நாள் நமக்கு வந்து பால் பாக்கெட் வந்து கம்மியாகும். பால் பாக்கெட்டு கம்மியாகும் போது என்ன ஆகும், இந்த 900 ரூபாய் வந்து 500 ரூபாய் ஆயிரும். ஓகேவா? இந்த 500 ரூபாய் நம்ம இதில் குறைச்சிட்டு ராகி மாவு, கம்பு மாவு இதெல்லாமே நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். இல்லையா சத்து மாவு, கஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான்வெஜ் வந்து 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். 1 வாரம் சிக்கனோ, 1 வாரம் காடை, 1 வாரம் ஏதாவது ஒன்று பீஃபோ இல்லை மட்டனோ இல்லை மூளையோ ஈரலோ ஏதோ ஒன்று குடல் அப்படி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? கரண்ட் பில்லு திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா 1 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம அந்த 70,000 ரூபாய் நகையை திருப்பிடலாம். நகையை திருப்பிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம தாண்டா ராஜா, நம்ம தாண்டா மந்திரி, எவன் வந்து கேட்க போகிறான் நம்ம செலவு பண்ணுறத. ஸோ அதனால் 1 வருஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கிடுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு கரண்ட் பில்லை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சீக்கிரமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா உண்ணாமல் திங்காமல் அவங்க கையில் கொடுக்குறதுக்கு நம்ம ஒன்றும் மூளை கட்டவங்க கிடையாது. அப்படி தான் நான் என் பிள்ளைங்கிட்ட அதான் சொல்லுவேன். உண்ணாமல் திங்காமல் அவன்கிட்ட போய் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா அது வேறு விஷயம். இப்போ கரண்ட் பில் அதிகமாக செலவு பண்ணி நீ அவன்கிட்ட போய் ஒரு மாதத்துக்கு 500 கட்டுறதுக்கு 2 மாதத்துக்கு 500 கட்டுறதுக்கு நீ அளவாக செஞ்சுட்டு அந்த காசை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அது மிச்சம் தானே. ஸோ அதனால் கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு 200 ஜாஸ்தி தான். ஒரு மாதத்துக்கு 150 தான் வைக்கணும். ஒரு மாதத்துக்கு 150, 2 மாதத்துக்கு 300 அவ்வளோதாங்க வைக்கணும். ஏன்னா அதிகமான அளவு ஜன்னல் திறந்து வைங்க, கதவை திறந்து வைங்க, டிவி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு லைட் போட்டிங்கன்னா 7, 7:30க்கெலாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ரூமுக்கு மட்டும் லைட் எரியுங்க. எல்லா ரூமுக்கும் எரிஞ்சு நான் வந்து வண்ண விளக்குகளால் ஜொலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே யோசிக்கக்கூடாது. நான்லாம் அப்படி தான்ப்பா. சாயந்தரம் 6 மணிக்கு கற்களில் நான் லைட்டு போடுவேன்னா மகரிப் நேரத்தில் லைட்டை போட்டுட்டு ஒரு 7:30க்கெலாம் ஆஃப் பண்ணி போட்டு ஹாலில் மட்டும்தான் லைட்டை போட்டுருப்பேன். ஹால்லையும் வெளியிலையும் மட்டும்தான் லைட் எரியும். அப்போ 2 லைட் தான் எரியும். பசங்க எல்லாருமே டியூஷன் போயிடுவாங்களா, நம்ம மட்டும் தான் இருக்கமா, நமக்கு எதுக்கு ஃபேனு, நம்மளே ஒரு ஃபேனுன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அந்த எப்படி சொல்கிறது வெளியில் போய் உட்காந்துருவேன். அப்போ நமக்கு வந்து வெளிக்காற்று படும். வெளிக்காற்று பட்டால் நமக்கு அதுவும் ஒரு நல்லது தானே. ஸோ நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஃபேனே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்களும் வேறு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலிண்டரு 450 அல்லா, சிலிண்டர் எவ்வளவு 450 இது வந்து ஒரு மாதத்துக்கு தான்ப்பா சொல்கிறேன். பிப்ரவரி 30 எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன். ஏன் இதை எல்லாரும் திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியலை. தங்கங்களா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிலிண்டரு 450 ஒரு மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு அப்போ எவ்வளோ ஆச்சு? 900 சரியாக தானே சொல்கிறேன். ஏன் எல்லாரும் என்னை திட்டுறீங்கப்பா? ஒரு மாதத்துக்கு 450 எப்படிமா ஒரு சிலிண்டர் விலை கூடிருச்சுமாங்கிறீங்க. அட பாவிங்களா, நானும் இதே உலகத்தில் தான் இருக்கேன், இதே ஊரில் தான் இருக்கிறேன். எனக்கும் தெரியும் மோடி என்னை கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் 2 மாதத்துக்கு நான் போட்டிருக்கேன். நான் 2 மாதத்துக்கு கொண்டு வந்துடுவேன். அதனால் சொல்கிறேன். கேஸ் எப்படிமா மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். எப்படி வந்து 2.5 மாதம் 3 மாதத்துக்கு கேஸை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்காக என்னை ரொம்ப கழுவி ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்கக்கா 6,900 தான் வரும். ஆனால் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 250 எடுத்துக்கோ 6,500 வரும். அந்த 6,500ல் 6,100 கிட்ட வரும். நமக்கு அதில் மிச்ச காசு வந்து நமக்கு தான். ஓகேவா? இன்றைக்கி என்ன வீடியோவே பேச விட மாட்டேங்கிறாங்க, ஒரே இருமலாகவே வருது. ஓகேவா அக்கா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அழகாக சேலரியில் நான் வந்து பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நகையை மீட்ட முடியும். நகை மீட்டினதுக்கப்புறம் அக்கா மீட்டுட்டேன், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அக்கா. உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பேசலாம், பழகலாம் வாங்க. ஓகேவா? இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சிஸ்டர்ஸ் என்னென்னா, நான் வந்து இப்படி பட்ஜெட் வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிங்க எனக்கு கரம் மசாலா, இட்லி பொடி, அப்புறம் நீங்கள் சொல்கிற மசாலா தூள் இது எல்லாமே எங்களுக்கு வீடியோவாக போடுங்க, டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால டெய்லி காலையில் 10 மணிக்கு போடலாமா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு மதியானம் 3 மணிக்கு இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தீவிரமாக இறங்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சட்ட ஆலோசகரான நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு தான் அந்த இதில் குதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் அண்ணா மாதிரி இந்த அரசியலில் வரலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் அந்த வீடியோஸ்லாம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நானும் ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுப்பேன். ஸோ கொஞ்சம் என்னென்னு பார்த்து பண்ணி விடுங்க, சரிங்களா? இப்போது நான் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன். ஓகேவா? டாட்டா பாய்மா. ஏம்மா கொஞ்சம் லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்கம்மா. பாய்மா.